வணக்கம். அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா திரும்பவும் ஒரு நாளிதழ் இதுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியை பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு அடிவயத்தில் ஆசிட்டை ஊற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. திரும்பவும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ தான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி 2-3 நாள் ஆச்சு. இப்படி தொடர்ந்து பாஜக போகிற இடமெல்லாம் ஒரு கேட்டை போட்டு அடிக்கடி நம்மளை ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு அடின்னு அடித்து நிமிக்கி கொண்டு போய் விட்றாங்களே. இப்போ தானே அந்த பஞ்சாயத்தை ஓச்சு விட்டு முடித்தோம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க, கூட்டணி கட்சிகளின் இதுங்க தலைமையில் ஆட்சிங்க அப்படிங்கிற மாதிரி பேசி சமாதானப்படுத்தி விட்டோம். அப்புறமா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொன்னார். அமித்ஷா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறார். அது இல்லாமல் அவர் பிரச்சாரத்தில் பேசும்போதும் ஒரு பாஜகவோட ஹெச் ராஜா எப்படி பேசுவாரோ அதே போல் பேசிகிட்டு இருக்கிறாரு. பிரச்சாரமே அதிமுக ஒரு பிரச்சாரமே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு போய் அவர் கும்பிட்டுட்டு பிரச்சாரத்தை தொடங்கவே இல்லை. அதுவே மிகப்பெரிய தப்பு, அதிமுக தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். இப்படி பலவிதமான ஒரு சர்ச்சைக்கு மத்தியில் தான் இந்த பிரச்சாரமே தொடங்குறாரு. இந்த பிரச்சாரத்துலலாம் பார்த்திங்கன்னா அவர் பெருசாக திமுக அட்டாக் பண்ணி பேசலை. பாஜக கொடுக்குற ஸ்கிரிப்ட், பாஜக சமூக வலைத்தளங்களில் என்ன பதிவு போகிறாங்களோ அதை எடுத்து வச்சு இவர் பேசுகிறாரு. இவர் அமித்ஷாவோட குரல் மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அமித்ஷா இன்னைக்கு திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அப்படிங்கிறத சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். இது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறவருக்கு அவருக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்? எத்தனை தடவை தான் ஏன் இதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஒரு எல்லையில் போய் நம்ம சமாளித்து நம்ம பாட்டுக்கு அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருந்தால் அது விடவே மாட்டேங்கிறாங்களே அதிமுக. என்ன பண்ணுறது? அமித்ஷாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு இவர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுக பாஜகட்ட சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எங்கிட்டாவது கண்டிப்பாக தொகுதி பங்கியில் இந்த மனுஷன் பிரச்சனை பண்ணுவார், ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. ஆனால் தொகுதி நம்ம கேட்குற அளவுக்கு தொகுதியை அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுக்க வைக்கணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். கூட்டணி ஆட்சின்னு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி ஆட்சி இப்படி எடப்பாடி பழனிசாமினால் தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வெற்றி பெற முடியுமானா அதுக்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூட்டணியும் சரியாக அமையலை. பாஜகவை நம்பி தான் கூட்டணியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாராவது கூட்டணி வர்றதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நம்பிக்கை துரோகம் எல்லா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் பண்ணல, கட்சிக்கு வெளியவும் கூட்டணி வச்சவங்களுக்கும் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவரை நம்பி யார் கூட்டணிக்கு வருவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடு நிற்கிது. இவர் எப்படி தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் நான் யாருக்கும் பங்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. இந்த எண்ணம் கூட பார்த்திங்கன்னா என்னென்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டான்னு இவங்களே சொல்கிறாங்க. இவங்க அதிமுகவும் திமுகவும் மாற்றி சொல்லிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. கூட்டணி கட்சி உங்களை ஜெயிக்க வைக்கிறது கூட்டணி கட்சி தானே, அவங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்தா தானே அவங்க எப்படி செயல்படுறாங்கங்கிறது தெரியும் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால் திரும்ப இவர் சொல்கிறது என்னென்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை மக்கள் சைடு திசை திருப்புறாரு. சரி, ரெண்டாவது தனிப்பெரும்பான்மையில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியும்? ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் விலகிட்டார். டிடிவி தினகரனாக தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகக்குள்ளே நான் வரேன், எந்த பொறுப்புமே எனக்கு வேணாம், ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கிற கூட தயாராக இருக்கேன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ்ஸை பாஜக உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் சேர்க்காதீங்க, எங்கள் உட்கட்சி பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போதே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட ஒரு அக்ரிமெண்ட்டே போகிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் எப்படி ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓபிஎஸ்க்கு தனியாக ஓட்டு சதவீதம் இருக்குது, டிடிவி தினகரனுக்கு தனியாக ஓட்டு சதவீதம் இருக்குது. இவங்கெல்லாம் அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஏன்னா பாஜக சொல்லுது, பாஜக இவங்களும் சிக்கியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் சிக்கலை, ஆனால் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார், பாஜக நம்மளை கொண்டாந்து சேர்த்துடணும். ஆனால் இவங்க 2 பேருமே எதுக்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இவங்களை ஆதரிக்கிறவங்க, டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ ஆதரிக்கிறவங்க எதுக்காக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. டிடிவி தினகரனுக்கு நாங்கள் ஆதரவாளர், ஓபிஎஸ்க்கு நாங்கள் ஆதரவாளர். நாங்கள் ஏன் இது பண்ணணும்? ஓபிஎஸ்ஸை கரை வெட்டி கூட கட்டக்கூடாது, காரில் கொடி கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் போனீங்கல்ல. இன்றைக்கி தேர்தலுக்கு ஏன் ஓபிஎஸோட ஆதரவு வேணும்? இதையும் இந்த ஆதரவை நேரடியாக அதிமுகக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட
பாஜக கண்ட்ரோலில் விட்டுட்டார். டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக நீங்கள் பார்த்துக்கங்க, எந்த சூழ்நிலையிலும் அதிமுகக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க பாஜக மூலமாக கூட்டணி ஆட்சிகளை கொண்டு வரணும், கூட்டணி கட்சிகளை கொண்டு வரணும். ஆனால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒரு டிடிவி தினகரன் ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிறாரு, இல்லை 10 தொகுதி கொடுத்து ஒரு 8 தொகுதி ஜெயிக்கிறாரு, இல்லை ஓபிஎஸ் ஒரு 10 தொகுதியில் 5 தொகுதியாவது ஜெயிக்கிறாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா கட்சியை அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு போயிடுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம்தான் வந்து அவருக்கு இருக்குது. சரி, இப்போ சசிகலாட்ட என்ன பேச போகிறாரு, சசிகலாவுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலாவுக்கும் தூது விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. தூதெல்லாம் பெருசாக வந்து யாரையுமே நம்பியெல்லாம் அனுப்புறது இல்லை. இப்போல்லாம் அவர் பையன் மிதுன் தான் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காரு. மிதுனை விட்டு இப்போ சசிகலாவை நேரடியாக சந்திக்க வச்சுருக்கிறாரு. சசிகலாவை மிதுன் போய் சந்தித்து இது மாதிரி அப்பா வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொன்னார், அது போல் உங்களுடைய நம்பகத்தகுந்த உங்களுடைய விசுவாசிகள் அப்படின்னு நினைக்கிற ஒரு 15 பேரோட லிஸ்ட்டு கொடுங்க, அவங்களுக்கு வந்து வேட்பாளர் சீட்டு கொடுக்குறாங்க, வேட்பாளரை நிற்க சொல்லுங்கள், தொகுதி ஃபுல்லாக நான் பார்த்துக்க அவர் அப்பா வந்து செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, உங்களுடைய ஆதரவு தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மிதுன் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாட்ட போய் பேசியிருக்கிறார். சசிகலாவுக்கு எவ்வளோ கோபம் வரும் மனுஷன். ஒரு கட்சிக்குள்ளே சேர்த்து ஒரு அமைச்சராக்கி அவரை அமைச்சராகினது இல்லாமல் நம்ம சிறைக்கு போகிறோன்னு தெரிஞ்ச பிறகு அவரை முதலமைச்சராக்கி விட்டு எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு. சசிகலா கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? அதுக்கு முன்னாடியே அவர் எடப்பாடி பழனிசாமியோட கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்களா? அவசரத்தில் அன்னைக்கு கூவத்தூரில் நடந்த டெண்டர் விஷயத்தில் அதிகமாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அதிகமாக மாதம் யார் பணப்பட்டுவானை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பார்த்தாங்க, சசிகலா பார்த்தாங்க. அதில் வந்து அதிக எம்எல்ஏக்கள் வந்து மாதம் இவ்வளோ தெரியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுங்கன்னு சொன்னோன்னா சசிகலா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ண பிறகு சசிகலா சிறையிலேருந்து வந்தபோது சசிகலாவை மதிக்கலை, கட்சிக்குள்ளே சேர்க்கலை, சசிகலாவுக்கு திரும்பவும் கட்சிக்குள்ளே இடமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினவர் இப்போ போய் சசிகலாட்ட போய் தான் பையன் மூலமாக அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா இது ஒரு கேவலமான அரசியல் இல்லையா? சசிகலா வேணான்னு நினைக்கிறீங்க, ஆனால் டெல்டா பகுதியில் சரி அவங்க சசிகலா இல்லாமல் இவர் நிறுத்துகிற வேட்பாளர்னால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுக்காக நீங்கள் சசிகலாட்ட போய் அப்ரோச் பண்ணுறீங்க? அவங்களால முடியல, கட்சியை நடத்துறதுக்கு முடியல, டெல்டா பகுதியில் நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுதில்ல. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதே போல் பார்த்திங்கன்னா சசிகலா, பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்டி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது இல்லாமல் உட்கட்சிக்குள்ள பிரச்சனை வேறு இருக்குது. ஜெயக்குமார் வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, சிவி சண்முகம் வேறு கண்டுக்காமல் இருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் செங்கோட்டையன், இவர் தனியாக ஒரு டீம் வச்சுருக்கிறாரு. வேலுமணி கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கூடயே சுற்றினாலும் வந்து அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிறதே தெரியுது. என்ன பண்ணுறது? எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இதில் அதிமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. இவரே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கொங்கு பெல்ட்டில். அந்த மாதிரி போயிட்டுருக்கிற சமயத்தில் இவர் அமித்ஷா வந்து திரும்ப ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து தேர்தல் நெருக்கம் வரைக்கும் போகும். தொகுதி பங்கீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வந்து அமித்ஷாட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிரச்சனை பண்ணுவார். தொகுதி பங்கீட்டில் வந்து அறுதி பெரும்பான்மை 170 தொகுதிகளுக்கு மேலே வந்து அதிமுக எடுத்துக்குவோம், எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவார். 170 தொகுதிகள் எடுத்துக்குவார். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு கம்மியாக கொடுத்து அவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப வந்து வேலை பார்ப்பார். இது எல்லாமே வந்து அப்படியே மற்றவங்கள்லாம் லூஸு பாரு, கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாமே லூஸு போல். அவர் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர் அப்படி நினச்சிக்கிறாரு. அவருடைய மமதை, ஆணவம், எல்லாமே அகங்காரம் எல்லாமே வந்து இந்த தேர்தல் சமயத்தில் வெளிப்படும். தொகுதி பங்கில் வந்து கண்டிப்பாக அமித்ஷா வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அமித்ஷா விட்டு இவர் வெளியேறவும் முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் தான் சின்னம், கட்சி எல்லாமே இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை அப்படின்னா அவர் வந்து பாஜக சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு லாக் ஆகி கிடக்கிறாரு. இப்போ சின்ன மீது கட்சியும் கொண்டு போய் ஓபிஎஸ் கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி இவ்வளோ இது பண்ணி அது வேஸ்ட்டாக போயிடும்ல. அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, அதிமுக உட்கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு, அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போங்கன்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கடைசியில் ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல.
அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. வேறு வழி இல்லை, பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த சைடு ஸ்டாலின் வேறு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, திமுக பல பக்கத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டு கிடக்குது. இப்பயே வெறித்தனமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, வெறித்தனமாக மக்களை போய் சந்திக்கிறாங்க. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. இன்னும் தேர்தல் சமயத்தில் திமுகவை சமாளிக்கிறதுக்கு நமக்கு பாஜக கையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், உணர்வு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி இருக்குது. ஆனால் கட்சியை வந்து எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிட்டு இவர் இருந்துக்கிட்டு அறுதி பெரும்பான்மையில் அதிமுக ஜெயிக்குன்னு சொல்கிறாரு. இது எப்படி தான் எடுத்துக்கிறது? இல்லை மனுஷன் எப்படி தாங்க உட்காந்துட்டு கனவு தான் காண்றாரா? 2021 இவர் எதிர்க்கட்சியாக வந்ததுக்கு காரணம் கொங்கு பகுதியில் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றினது. அதிகமான தொகுதிகளை ஏன் கைப்பற்றினாங்கன்னா 4.5 வருஷம் ஆட்சியில் கொங்கு பகுதியில் இருக்க திமுக நிர்வாகிகளுக்கு வந்து மாதம் மாதம் கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தார். அவங்க கேட்குறது எல்லாமே வந்து அதிமுக காரங்களுக்கு கூட பெருசாக கிடைக்கல, அவங்களுக்கு கிடச்சிது. திமுக நிர்வாகிகளுக்கும் திமுக மாவட்ட செயலர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிது. எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்களும் நிறையா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சாங்க. இப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லதுப்பா. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நம்ம சம்பாதிக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது வந்து தலைமைக்கு கணக்காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தலைமைக்கு நம்ம கணக்காட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாருமே இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2021 திமுக அந்த சைடு வாஸ் அவுட் ஆச்சு மேற்கில். இதை எடப்பாடி பழனிசாமி அப்படியே நினச்சிட்டு இருக்காரு. இப்போ முதலமைச்சர் அதில் வந்து கொஞ்சம் உஷாராகி திமுகவோட தொடர்பில் இருக்கவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன், கட்சியை விட்டு தூக்கிடுவேன், சீனியராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி சட்ட திட்ட விதிகளை எல்லாத்தையும் அப்படியே கண்காணிக்க ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் பயந்துட்டு இப்போ திமுகவுக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க. இப்போ திமுக ஆட்சி திரும்பவும் திமுக ஆட்சி வரணும்னு சொல்லி தான் திமுக காரங்களும் போராடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன டாக்டிக்ஸ் கடந்த 2021 பண்ணாரோ அதையே இப்போ முதலமைச்சரும் பண்ண போகிறாரு. செந்தில் பாலாஜி குறிப்பாக பண்ணுறாரு. கொங்கு பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வளைச்சி போட்டு வச்சுருக்கிறாரு. தேர்தல் சமயத்தில் கொத்து கொத்தா அப்படியே எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காத இவரெல்லாம் திமுக சைடு போவாரான்னு நினைக்கக்கூடாத நபர்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அறுதி பெரும்பான்மையில் அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டால் வெற்றி பெறாது. ரெண்டாவது வந்து சசிகலாட்ட போய் மிதுனை அனுப்பி, அவர் பையன் எடப்பாடி பழனிசாமி பையனை அனுப்பி அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். சசிகலா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்மந்தமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.